ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குளிச்சாச்சு. நேற்று நம்ம போட்ட வீடியோவுக்கு ஒரு ஆள் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஆனால் பொண்ணான்னு தெரியல, PNRJ I9J சரிங்களா, அவங்க ஐடி. அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, எப்போ நீயும் வந்து உன் ஃப்ரெண்டு மாதிரி மருந்து வாங்கி விற்கலாம்ல, ஏதோ மருந்து வாங்கி விற்கலாம்ல அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. ஐடியா கரெக்ட் தான், ஆனால் வந்து இன்னொரு வார்த்தை அவன் தப்பாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா ஏமாத்தி அப்படின்னு சொல்லிட்டு. அவன் யாரை ஏமாத்துறான்னு நீங்கள் பார்த்தீங்க? அதாவது அந்த பொருளை வந்து வாங்கி யூஸ் பண்ணி இது நல்லா இருக்குது, இதனால நான் குடியை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்காக ஒரு வீடியோ போட்டான். அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு ஆள் கூப்பிட்டு, ஏங்க இந்த மாதிரி எனக்கு அந்த மருந்தை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி, அந்த மருந்து இப்போ எத்தனை வருஷம் வேணால் இருக்கலாம். ஒரு இடத்துல விற்றுருக்காங்க, இது பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மருந்தை இப்போ வந்து வாங்கி இது பண்ணுறதுக்காக இப்போ அது அவன் பொருளுக்கு அவன் விலை நிர்ணயம் பண்ணலாம். அந்த விலை பிடிச்சிருந்தா ஓகே அப்படின்னா நீங்கள் வாங்குறீங்க, யூஸ் பண்ணுறீங்க. இதில் என்ன ஏமாத்தின எனக்கு புரியல. அதுக்கான சர்டிஃபிகேட்டு இது லோஸ்க்குன்னு எல்லா சர்டிஃபிகேட்டும் அவன் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். வீடியோவில் மென்ஷன் பண்ணியாச்சு. அப்படிங்கிற பட்சத்தை யாரையும் அவன் ஏமாற்றலை. இந்த அமௌண்ட்டு தான், இது வேணும்னா வாங்கிக்கிங்க அப்படின்னு. இப்போது எம்ஆர்பி அப்படின்னு ஒன்று இருக்குன்னா அந்த எம்ஆர்பிக்கு எல்லாம் கொடுப்பாங்களா? இங்கே ஒரு கடையில் ஒரு ரேட்டு அப்படின்னா இன்னொரு கடையில் அதை இருக்கும். ஹோல்சேலாக வாங்கும்போது இன்னும் கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும். ₹1 ₹2 கம்மியாக இருக்க பக்கத்தில் நாம் போய் வாங்குவோம். நமக்கு எங்கே பிடிக்குதோ அங்கே வாங்கிட்டு போகிறத விட்டு போட்டு என்ன இடமோ அவன் ஏமாத்துறான். ஆனால் அவன் பிழைக்கிறான்னா அவன் ஏதோ ஒரு வழியை கண்டுபிடிச்சி அவன் பிழைக்கிறான். எத்தனையோ பேர் எத்தனையோ இது பண்ணுறாங்க. நீங்கள் ஏன் ஒப்பாளி வைக்கிறீங்க? நீங்கள் ஏன் அழுகிறீங்க? அவன் கார்டு வாங்கிட்டான், பைக் வாங்கிட்டான், சட்டி வாங்கிட்டான், பனியன் வாங்கிட்டான், திங்கிற சூடு கொண்டதுலாம் இன்றைக்கி பார்த்தியே வந்துட்டு. எப்பப்பா என்ன சொல்கிறது, நீங்கள் வாங்கினீங்க, யூஸ் பண்ணல அப்படின்னா பண்ணுறதும் பண்ணாதும் உங்கள் பிரியம். சரியா? ஒரு பொருள் இருக்குங்க, உங்களுக்கு வேணுன்னா வாங்கிக்கிங்க. யாராக இருந்தாலும் சொல்லத்தாங்க செய்வாங்க. நம்ம வந்து நீங்கள் ஏன் விற்கலை, ஏன் போய் இது பண்ணல, ஏன் இப்படி பண்ணல அப்படின்னு கேட்கலாம். உனக்கு பல்லுக்கிடம் பக்கோடா சாப்பிட்றான், நம்மளால் என்ன பண்ண முடியும்? வியாபாரம் பண்ணுறது பண்ணாது அவங்க பிரியம். உனக்கு வேணுன்னா வாங்காமல் போ. எத்தனையோ பேர் எத்தனையோ பக்கத்தில் ஏமாற்றிருக்காங்க. உங்களுக்கு நான் தெரியுமா, நம்ம ஒரு சோப்பு யூஸ் பண்ணுறோம்ல, அந்த சோப்பு குளிக்கிற சோப்பே கிடையாது. ஆக்சுவலாக பின்னாடி பாத்திங் சோப்புன்னு இருக்கணும். பாத்திங் சோப் வந்து ₹100 மேலே தான் இருக்குது. ₹100 ₹200 அந்த சம்திங் தான் இருக்குது. வெறும் ₹30 சோப் வந்து பாத்திங் சோப் கிடையாது. அதெல்லாம் டாக் சோப்புன்னு சொல்லிட்டு அமெரிக்காலாம் தடை பண்ணிட்டாங்க. நம்ம அதை வாங்கி யூஸ் பண்ணிருக்கோம். இந்தியாவில் அத்தனை பேர் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க மேலே டிஃபர்மேஷன் கேஸ் போட முடியுமா? போட்டுருவீங்களா? நம்மளோட வீடியோவுக்கு வரவங்க தயவு செஞ்சு நான் அவங்கள பற்றி பேச வேண்டாம், இது பண்ண வேண்டாம். ஏன்னா அவங்கள நான் கேட்டப்போ அவங்க என்ன, ஏங்க இவனை வச்சு தாங்க நீங்கள் போடுறீங்க, ஓப்பாடி வச்சுருக்கீங்க, அதை பண்ணுறீங்க, இதை பண்ணுங்க, இப்போ திட்டி போட்டுருந்தப்போ அவங்க என்னன்னாங்க, நீயும் அதை வச்சு தான் போடல அப்படின்னாங்க. அதனாலேயே சரி நமக்கு அது கொடுத்துச்சு. அப்புறம் இலவசமாக கூப்பிட்டு, டேய் நீ போடாதடா, வேணாம், நீ எனக்கு நீ சப்போர்ட் பண்ணி ஃபேவராக பேச வேண்டாம், உன் வேலை ஏதோ அதை பாடு அப்படின்னு கேட்டி நான் அதை விட்டுட்டேன். சரிங்களா? இவங்க அதை விட மாதிரி தெரியல, நம்மளை நம்ம வாயை கிண்டிக்கிட்டே இருக்காங்க. அந்த என்ன சொல்கிறது, நீ பேசுகிறது வந்து எவ்வளோ அசிங்கமாக இருக்குது தெரியுமா? அவங்க குடும்பத்தில் இருக்கிறீங்க, இதில் இருக்கிறீங்க, அவங்க அம்மாவில் இருக்கிறீங்க. அந்த குழந்தைனையே பாவம் பண்ணுச்சு. அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு? உங்களுக்கு ஒரு குழந்தை இருந்து அந்த குழந்தைய வந்து யாராவது பேச நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? மனுஷங்களா ஏன் நீங்களா? ஒரு குழந்தைய பேசுவீங்களா? அப்படித்தான் பேசுவீங்களா? சோத்தாந்துங்கிறீங்க. வேணாம். நல்லா அதாவது நீங்கள் பேசுங்க. அதாவது பிளாட்ஃபார்மில், அதாவது யூடியூப்பு அந்த பொது வழிக்கு வந்துட்டாவே யாரும் பேசலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது.
சரிங்களா? நம்ம இங்கே இருந்துட்டு நம்ம ஸ்டாலின் சார் கூட பேசலாம், உதயநிதி ஸ்டாலினை பேசலாம். நமக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது. சரிங்களா? இந்தியாவில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாத்துக்கும் இருக்குது. அதை யாரும் மறுக்க முடியாது. யாரை வேணால் யார் வேணால் திட்டலாம், பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்குன்னு ஒரு வடமொழி இருக்குது. அவங்களோட பர்சனலை வச்சோ இது பண்ணியோ யாரை வேணால் அவ்வளோ சீப் மென்டாலிட்டி கொண்ட மக்கள் நம்ம கிடையாது. பேசி அதை அந்த ஒரு குழந்தைய பேசிக்கிறீங்க. குழந்தைக்கு வாங்குற காசு சோறு அந்த இந்த 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 காசில் தான் குழந்தை முதற்கொண்டு சோறு திங்குது அப்படின்னு. நல்லா இல்லை. அதாவது நம்ம பேசுகிற வார்த்தைகளை கரெக்டாக பிரயோகப்படுத்தணும். ஒரு வார்த்தை வெல்லும் கொல்லும். நான் எதாவது தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிடுங்க.